ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் ஏஆர்பி அனிமி வேர்ல்டு. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் ஆஃப் த சேடஸ்ட் அனிமின்னு சொல்லலாம். அந்த மாதிரிப்பட்டதான் ஒரு அனிமி. நம்ம இன்றைக்கி ஓல்டு அனிமி, ஸோ சேட் அனிமின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அக்கமே கில், ஓகேம்மா, அக்கமே கில். இந்த அனிமி நான் ரொம்ப எதிர்பார்த்து பார்த்தேன். நான் ரொம்ப சேடை தான் உருவாக்குச்சு. சேட்னா எதிர்பார்த்தெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. பட் நிறைய பேரில் செத்தாங்க. நிறைய பேர்னா ஹீரோவும் சரி, நிறைய பேர் ஹீரோ டீமில் மொத்தம். இது டோட்டலாக என்ன ஸ்டோரினா, இப்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஊர்லேருந்து தன்னோட ஊரை காப்பாற்றுக்காக வெளியூர் ஒரு வேலை தேடணும்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ ஹீரோக்கு எந்த சத்தியமே இல்லை. ஹீரோக்கு ஸ்குவாட் வீச மட்டும்தான் தெரியும். அதனால வெளியூரில் எப்படியாவது நம்ம ஒரு ஆர்மியில் ஏதாவது சேர்ந்து தன்னோட ஊருக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சி அந்த மாதிரி வருவாப்பில். அவங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ இவங்க வரும்போது 3 பேராக வருவாங்க. 3 பேரில் 2 பேர் ஸ்டார்டிங்லேயே கொண்டுருவாங்க. அந்த ஊர் மக்கள் ஊரில் ஒரு பெரிய இடத்துல இருக்கவங்க ரோட்டில் ஏதாவது இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் இந்த மாதிரி அடைச்சி வச்சு துன்புறுத்தி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி அந்த மாதிரி அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் செத்துருவாங்க. இவன் மட்டும்தான் உயிர் பிழைப்பான். அது ஒரு டீம் காப்பாற்றுறதுனால உயிர் பிழைப்பான். ஸோ அந்த டீம் கூட கடைசியாக என்ன பண்ணால் ஜாயின் பண்ண சொல்கிறேன். இவனும் ஜாயின் பண்ணிக்கிறான். அந்த டீம் என்னென்னா, அரசருக்கு எதிரான ஒரு டீம். அப்படின்னா மக்களுக்கு சப்போர்ட்டாகவும் அரசருக்கு எதிராகவும் இருப்பாங்க. ஏன்னா அரசர் இப்போ எல்லாருக்கும் தெரியுமா, ஒரு அரசர் ஒருத்தரோட கைப்பிடியில் இருப்பாங்க. நீங்கள் ஷேடோ மார்ச் பார்த்தீங்கன்னா அந்த அரசர் ஒருத்தனோட மைண்ட் கண்ட்ரோலில் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இங்கேயும் அதே தான் நடக்குது. ஸோ அரசர் கொன்னுட்டு அரசனோட பையனை ஒருத்தனோட கைப்பிடிக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த அரசபில் இருக்கிற ஒரு மந்திரியோட கைப்பிடிக்குள்ளே அவன் சொல்கிறதான் அந்த பையன், சின்ன பையன் கேட்பான். அவனே எல்லாத்தையும் நம்பிட்டே இருக்கான். அதனாலேயே ஊரில் நிறைய குழப்பங்கள், பஞ்சம், பட்னி எல்லாம் நடக்குது. அதனாலவே இந்த டீம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசருக்கு எப்படியாவது, அரசனோட பையனுக்கு எப்படியாவது இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஸ்டெப் எடுத்து வச்சு அட்டாக்கிங் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கதைப்படி எல்லாருக்குமே யூனிக் சினாரிஸ் மாதிரி யூனிக் ஒரு வெப்பன் இருக்கும். அது ஒருத்தரை ஒரு வெப்பன் ஒரு கதை செலக்ட் பண்ணும். மொத்தம் இது 7 வெப்பனு. ஸோ அவ்வளோ பேர்ட்டெல்லாம் இருக்காது. குறைஞ்ச பேர்கிட்ட தான் இருக்கும். இப்போ நம்ம ஹீரோட்ட அந்த மாதிரி வெப்பன் கிடையாது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ டீம் இருக்குல்ல, போராடும்போது நிறைய உயிர்கள் போகுது. ஸோ இதான் அவங்க ஹீரோ டீம் வச்சுங்க. இந்த ஹீரோ டீமில் நிறைய பேரோட உயிர் அசால்ட்டமாக எடுத்திருப்பாங்க. வில்லனோட உயிர் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். வில்லனோட சைடு கூட அவ்வளோ பவர்ஃபுல்லான எனிமீஸ் இருந்தும், அவ்வளோ பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் இருந்தும் கம்மியான ரேட்டில் தான் போவாங்க. ஹீரோ சைடில் 7 பேர் கவுண்டிங்கை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அட்டாக்கிங் போகும்போது ஒவ்வொரு ஆளாக டெத்தாக ஒரு வழி இருக்கே, முடியலடா, ஏன்டா இப்படிலாம் கொள்றீங்க அப்படி தான் தோணுச்சு. அதில் ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணை கொல்லுவாங்க பார்க்கணுமே, அதெல்லாம் ஜீனரிக்கவே முடியாது. ஹீரோ அவள் கழுத்தை வெட்டி ஒரு இடத்துல ஒரு கத்தியில் குத்தி வைப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னடா இது இப்படி வைக்கிறீங்க, அப்படி மனசாட்சியோட அனிமே எடுங்கடா அப்படி தான் தோணுச்சு. ஸோ இது மேக்ஸிமம் குழந்தைங்க பார்க்க வேணாம் சொல்லுவேன். ஏன்னா நாங்களே ஒரு சேடான எண்டிங்லாம் முடிப்பாங்க. ஸோ இவங்க தான் நம்ம அரசரோட டீமோட லீடரோட ஒரு பொண்ணு. இது ஒரு குட் ஹார்ட்டடு பொண்ணு தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அரசரோட டீமில் ஜாயின் பண்ணி அவங்க பார்த்த கஷ்டங்களால் பார்த்து வளர்ந்தனால என்ன ஆவாங்கன்னா, அப்படியே டேன் ஓவர் ஆயிடுவாங்க. ஸோ அரசருக்கு சப்போர்ட்டாக இருந்து நம்மளோட சந்தோஷத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இவங்களும் கடைசியில் ஹீரோக்காக உயிரிடுவாங்க. ஏன்னா ஹீரோ உண்மையாக லவ் பண்ணுற ஒரு பொண்ணு இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் சொல்லுவேன். அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணாங்க. அவங்க கூட வச்சுக்கலான்னு பார்த்தாங்க. பட் ஹீரோ நல்ல டீம் கூட ஜாயின் பண்ணதால கெட்ட டீம் எதிர்க்க போனதால எல்லாமே தலைகீராக மாறிடுச்சு. ஸோ இதில் நான் இந்த ஃபோட்டோவில் நல்ல ரெட் கலர் ஆஷ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ரெட் கலர் ஆஷ்காரங்களாம் இந்த நல்ல டீமில் உள்ளவங்க அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க. மிச்சம் இருக்க 3 பேர் என்ன ஆனாங்கன்னா, பாதி கால் இல்லாமல் பாதி கை இல்லாமல் இருந்தாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் ஓரளவுக்கு மென்டாலிட்டி வேஸில் ஓரளவுக்கு நல்லா கிளியராக இருக்காங்க. மிச்சம் யாருக்குமே கை கிடையாது, கால் கிடையாது. இனி எப்படி பிழைக்க போகிறாங்கன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கதையை ஸ்டோரியை முடிப்பாங்க. லாஸ்ட் முடிவில் நம்மளோட ஹீரோவோட நம்ம வில்லனோட மந்திரி இருக்கார். மந்திரி நம்ம சைல்டை கொஞ்சம் மாதிரி உசுப்பேற்றி விட்டு சைல்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அரசர் அப்போ இருந்த அந்த சைல்டோட அப்பா அரசர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்குன்னு ஒரு பெரிய படையை உள்ளே ஒழிச்சு வைப்பார். அப்புறம் ஒரு பெரிய ரோபோவை ரெடி பண்ணி வைப்பார். அந்த ரோபோவே அந்த கிங்டம் தான். ஸோ அதை ஆன் பண்ணி நம்ம சில்ட்ரன் அந்த சைல்டை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, நீ ஆப்ரேட் பண்ணு சொல்லிட்டு போயிடுவான். இவனுக்கு இருக்க கணக்காக நம்பிக்கிட்டு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பான். ஆப்ரேட் பண்ணுறது யாராலையும் அந்த இதை அழிக்க முடியாது. ஆனால் அதுலேயும் நம்ம எல்லோரும் அந்த ஊரையும் அந்த சைல்டு அழிக்க நினைப்பான். ஏன்னா ஊரை அந்த வில்லனை அழித்து நம்ம ஊரை காப்பாற்றணும் அந்த மாதிரி மைண்ட்ல ஊரே அழிச்சிட்டு இருப்பான்.
எவ்வளவோ போராடி பார்ப்பாங்க, எல்லோரும் என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, யாராலையும் வந்து அவனை ஸ்டாப் பண்ண முடியாது. லாஸ்ட் நம்ம ஹீரோ என்னென்னா லிமிட்டை தாண்டி போவோம். நம்ம பிளாக் கவர் மாதிரி நான் என்னோடய லிமிட்டை கிராஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் சாக மாட்டான். அந்த மாதிரி இந்த கதை கிடையாது. அவனோட லிமிட்டை தாண்டி ஃபைட் பண்ணுவான். அவன் லிமிட்டுனா அவனுக்கு இவ்வளோ தான் லிமிட்டுன்னு தெரியும், ஆனால் அதையும் தாண்டி ஃபைட் பண்ணி அவன் உடம்பு ஃபுல்லாக கீறி ஒன்றா அந்த ப்ரெஷர் தாங்காமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா உடம்பு அங்கங்கே கிராக் போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ப்ரெஷரில் வந்து அட்டாக்கிங் நடக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய இதை வந்து 4 பேர் சேர்ந்து அட்டாக்கிங் பண்ணால் முடிச்சிடலாம். பட் யாருமே அந்த அளவுக்கு பவர், எல்லாமே ரொம்ப டயர்டு. அவ்வளோ அட்டாக்கிங் நடந்து ரொம்ப டயர்டு எண்டிங்கில் நடக்குது. ஒரே ஒரு சீசன் தான், ஆனால் அந்த ஒரு சீசன்லேயும் வச்சு நம்மளை செஞ்சுருவாங்கப்பா, என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க அந்த மாதிரி தோணும். ஸோ அந்த லாஸ்ட் முடிவில் வந்து ஹீரோ வந்து எப்படியோ வந்து அதோட மைனூட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதை அட்டாக்கிங் பண்ணி வெடிக்க வச்சுருவாப்புல. வெடிக்க வச்சு கீழே வந்து விழும்போது என்ன ஆகுன்னா ஹீரோவோட மொத்த பவரும் இழந்து எல்லாமே இழந்து கீழே வந்து விழுவாப்புல. அப்படின்னா என்ன ஆகுனா அவன் உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே கீரல் விட்டு வழியில் துடிச்சிட்டு இருப்பான். வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த அந்த நல்ல டீமில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு ஏன் இதெல்லாம் பண்ணுற, இன்னும் இல்லை இந்த ஊர் மக்கள் இந்த நிம்மதியாக இருப்பாங்க, எல்லாருக்கும் உண்மை தெரிய வந்துருச்சுல, இது நீங்கள் இதை பாதுகாக்குன்னு சொல்லிட்டு அப்படி கண்ண முடியும். நானும் சரி அவனுக்கு ஏதாவது ஹார்ட் துடிச்சிரும் பொழைச்சிருவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. லாஸ்ட்டு முடிவில் வந்து நம்ம வில்லி இருக்காளே, உண்மையாக லவ் பண்ணால பொண்ணு, நம்ம ஐஸ் குயின், அவளுக்கு அந்த பவர் தான் இருக்கும், ஐஸ் குயின் பவர் தான் இருக்கும். அந்த பொண்ணு வந்து அந்த வில்லி வந்து என்ன பண்ணுவான்னா அவனை மடியில் தூக்கி வச்சுட்டு எவ்வளவோ போராடி பார்ப்பா. நான் அவனை காப்பாற்ற முடியாது. அவளுக்கும் வந்து அட்டாக்கிங், ஏன்னா ஹீரோ டீம் கூட சண்டை போட்டு அவளும் ரொம்ப அடிபட்டு ரொம்ப உடஞ்சி போயிருப்பாள். ஏன்னா அவன் நினைப்பான் என்னென்னா நான் எப்படி இந்த மேட்ச் சண்டையை முடிச்சுக்கிட்டு ஹீரோ எப்படியா காப்பாற்றி கையோடு கூட்டிகிட்டு போயிடணும், அவன் இந்த போரில் இருந்து அவன் செத்துறான்னு தெரியும், அவளுக்கு தெரியும், அதனால் கையோடு கூட்டிகிட்டு போயிடணும்னு நினைப்பான். பட் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவளே ரொம்ப அடி வாங்கிடுவாள். லாஸ்ட் என்ன பண்ணுவான்னா அவனை சுற்றி அவனையும் 2 பேரையும் சேர்த்து ஒரு ஐஸ் மாதிரி மேக் பண்ணுவான். ஐஸ் மாதிரி மேக் பண்ணி அதை யாராலையும் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கேஜே உருவாக்கிடுவான். அவளுக்கு எல்லா சக்தியும் போயிருச்சு, இருந்தாலும் அவளோட மைண்ட் சக்தி வச்சு இதை பண்ணுறா. அவளோட பெயினை தாங்க முடியல. ஏன்னா அவ்வளோ உண்மையாக லவ் பண்ணியிருப்பாங்க அந்த பையனை. அந்த பையனும் ஓகே அப்படி சொல்லி அவனும் இந்த நல்ல ஒரு டீம் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணும் செத்துருவா. லாஸ்ட்டு எல்லாருமே செத்து என்னடா கதை அப்படி சொல்லிட்டு கடைசியில் வந்து சூப்பராக முடிச்சிருப்பாங்க. ஓகே எல்லாம் சேடாக தான் எண்டிங் தான், எல்லாமே வந்து டெத் ஆகிட்டாங்க. கடைசி வந்து அந்த ஐஸ் கேஜ் வந்து உடையும் போது அவனை ஹீரோவும் அந்த வில்லி என்ன பண்ணாங்கன்னா துகளாக மாறி போயிடுவாங்க. லாஸ்ட் முடியும் இந்த பிளாக் கலர் இந்த லேடியும் ஒரு அவங்களோட டீம் லீடரும் மட்டும்தான் இருப்பாங்க. மிச்சம் யாருமே அவ்வளோ இதாக இருக்க மாட்டாங்க. டீம் லீடர் கூட ஒரு கை போயிடும். ஸோ இன்னி வந்து இந்த டீம் வந்து இந்த நாட்டை வந்து காப்பாற்றிட்டு உன் கையில் தான் இருக்குது, இனி என்ன பண்ண போகிற அப்படின்னு. அதான் ஹீரோ எல்லாத்தையும் பண்ணிட்டானே, இனி என்ன பண்ணணும், அவன் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போயிட்டான். இனி இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஆபத்துமே வராது, நான் இனி என்னோடய ட்ராவலை கண்டினியூ பண்ண போகிறேன், இந்த உலகத்தை சுற்றி பார்க்க போகிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி இவ பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருப்பாள். ஆனால் டீம் லீடர் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்குன்னு உனக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ நீ திரும்பி வருவான்னு. இந்த கதையை தாங்க முடியலடா, இன்னேண்டா இந்த ஒரு கதை எடுக்கிங்கன்னு எனக்கு அப்படி தோணுச்சு. எனக்கு எல்லாருமே செத்துருவாங்க இந்த டீம்லேயே. இப்போ நீங்கள் பார்க்கிங்களா, இதுலேயே வந்து 3 பேர் டெத் ஆயிடுவாங்க, இல்லை 2 பேருக்கு வந்து கை கால் போயிடும். இதுதான் இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக பார்க்கணும், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சஜஷன் கிடையாது. பட் சேடான ஒரு ஸ்டோரி பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு எண்டிங் வேணும். ஹீரோவும் கிடையாது, ஹீரோயினும் கிடையாது, ஒரு ரொம்ப சேடான எண்டிங் வேணும். அப்படி ஒரு அனிமே எனக்கு சொல்லுங்கள், நானே டிப்ரெஷன் இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த அனிமே சஜஷன் பண்ணுவேன். ஆனால் சூப்பராக இருக்கும், ஃபைட்டிங்லாம் சூப்பராக முடிப்பாங்க. ஆனால் நிறைய பேர் டெத் ஆகிறதுல ரொம்ப சேடாக, ஏன்னா ஒன்று குட் எண்டிங் இல்லாமல், குட் எண்டிங் மக்களுக்கு குட் எண்டிங், பட் ஹீரோஸு குட் எண்டிங் இல்லாமல் முடித்தது வந்து ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஜானர் ஸ்டோரியாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக வந்து ஒயிட்டாக இப்படி இருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன், விருப்பம் இருந்தால் பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ திரும்பி சந்திக்கிறேன். அதற்கு உங்களை விடைபெறுவது உங்கள் ARP அனிமே வேர்ல்ட். See you, டாட்டா.